பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்மணி போல் காத்து வருகிற ஆண்டவர், கரம் பிடித்து நடத்தி வரக்கூடிய நம்முடைய தேவன் இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இனியும் உங்களை நடத்துவார், உங்களை உடுத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார், குறைவில்லாத நன்மைகளாலே உங்களை நிரப்புவார் என்பதில் எல்லளவேனும் ஐயமில்லை. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிற சத்திய பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறார், நியாயத்தை செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யார் மூலமாக நீ ஒடுக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கிறாய்? எந்த சூழ்நிலையிலே நீ ஒடுக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கிறாய்? உறவுகள் மூலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? கணவன் மூலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? இல்லை உறவுகள் மூலமாக, நம்பினவர்கள் மூலமாக நீ ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? இல்லை உதவி செய்வேன் என்று சொல்லி உனக்கு உபத்திரவத்தை கொடுத்து ஒடுக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே உன்னை தள்ளியிருக்கிறார்களா? நீ எந்த நிலைமையிலே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்ய அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு நீதி கிடைக்காதா? நீதி இல்லாமல் அநீதியாக என் காரியத்தை, என்னுடைய சொத்துக்களை அபகரித்து விட்டார்களே, நீதி நியாயம் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை கடந்து போகிறதே, என்ன செய்வேன் என்ற கலக்கத்தோடு நடுக்கத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நீதியை செய்வேன், உனக்கு நான் நியாயத்தை கட்டளையிடுவேன். நீ ஒடுக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே இருந்தாலும், தள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே இருந்தாலும், உனக்கு நான் நீதி நியாயத்தை செய்து உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருந்து வாழ்க்கையில இந்த நாளிலே பெரிய காரியத்தை செய்வது அதிக நிச்சயம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, கர்த்தருடைய நாமத்தில் இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.